தேவகி ஃப்ரம் பாரத் ஃபின்டெக் சொல்யூஷன்ஸ். இன்னைக்கோட இந்தியன் இண்டஸ்ட்ரீஸோட ஓவியோ பார்க்கலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் அப்டேட் வந்து நாளைக்கு மகாராஷ்டிரா டே அப்படின்றதுனால மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகாது, ஷட்டில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பிஎஸ்சி வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ் சிங்கிள் ஸ்டாக் டெரிவேட்டிவ்ஸ்க்கு எக்ஸ்பைரி டேயில் வந்து சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த கேலண்டர் மந்த்தில் இருந்து செகண்ட் தேர்ஸ்டே தான் வந்து எக்ஸ்பைரி டேவாக இருக்கும். இது எப்பத்துலேருந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2024 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்சி வந்து அவங்களுடைய டிரான்சாக்ஷன் சார்ஜஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பிட்வீன் 32% and 48%. டேர்ன் ஓவர் அபவுட் 3 crore சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ்லன்னு பார்த்தா பேங்க் எக்ஸல் சென்செக்ஸ் ஆப்ஷன்ஸில் எப்பத்துலேருந்துன்னு பார்த்தா May 13 நெக்ஸ்ட் வந்து இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்னோட ஓவியோ பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறப்ப வந்து பாசிட்டிவாக தான் ஸ்டார்ட் ஆனாங்க. டே ஃபுல்லாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருந்தது அவங்களோட கெயின்ஸ். நிஃப்டி வந்து அவங்களோட ஃப்ரெஷ் ரெக்கார்ட் ஹை வந்து டச் பண்ணாங்க. சென்செக்ஸும் வந்து க்ளோஸராக வந்து போனாங்க ரெக்கார்டு ஹைக்கு 75,124 அப்படின்ற லெவலில். இதை லீட் பண்ணதில் யாருன்னு பார்த்தா செக்டர்ஸ் ஆட்டோ, பவர் அண்ட் ரியாலிட்டி ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃபைனல் ஹவரில் செல்லிங் இருந்தது ஐடி, மெட்டல், மீடியா, ஆயில் அண்ட் கேஸ் கேம்ஸில். அதனால மார்னிங்ஸ் இந்த கேம்ஸ்லாம் கொஞ்சம் எரேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் அப்போ சென்செக்ஸ் வந்து 188 பாயிண்ட்ஸ் ஒரு 0.25% இறங்கிட்டு 74,482 அப்படின்னு லெவலில் க்ளோஸ் ஆனாங்க. நிஃப்டி வந்து 38 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கிட்டாங்க ஆர் 0.17% இறங்கிட்டு 22,604 அப்படின்ற லெவலில் க்ளோஸ் ஆனாங்க. இன்னைக்கு மார்க்கெட் வந்து பேஸ்க் தான் ஃபேவராக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அபவுட் 1,822 ஸ்டாக்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. 1,995 ஸ்டாக்ஸ் வந்து இறங்கிட்டாங்க. 133 ஸ்டாக்ஸ் வந்து எந்த சேஞ்சஸ்மே இல்லாமல் அப்படியே இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பெஞ்ச்மார்க் இண்டஸ்ட்ரீஸ் விட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பிஎஸ்சி மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு அவங்களோட ஃப்ரெஷ் ரெக்கார்டாக டச் பண்ணியிருக்காங்க. எண்ட் ஆகிற 0.5% வந்து ஏறி இருக்காங்க. வைல் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து ஃபிளாட்டா தான் வந்து எண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி பேக்ல டாப் கெய்னர்ஸ்ல யாருன்னு பார்த்தா M&M பவர் கிரிட் கார்பரேஷன், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஹீரோ மோட்டோகார்ப் அண்ட் பஜாஜ் ஆட்டோ. டாப் லூசர்ஸ்ல யாருன்னு பார்த்தா டெக் மஹிந்திரா, பிபிசிஎல், JSW ஸ்டீல், HCL டெக்னாலஜி, சென்ஸ் அண்ட் ஃபார்மா. நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் பேக்ல கெய்னர்ஸ்ல யாருன்னு பார்த்தா HDFC பேங்க், ICICI பேங்க், டெக் மஹிந்திரா, HCL டெக், டாடா ஸ்டீல் அண்ட் JSW ஸ்டீல். லூசர்ஸ்ல யாருன்னு பார்த்தா சென்செக்ஸ் பேக்ல M&M பவர் கிரிட், பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க். நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் செக்டர்ஸ்ல வந்து ஐடி, மெட்டல், மீடியா, ஆயில் அண்ட் கேஸ், ஹெல்த் கேர் இவங்க எல்லாமே வந்து 0.4% to 1% வந்து இறங்கிட்டாங்க. வைல் ஆட்டோ, பவர் அண்ட் ரியாலிட்டி இவங்க எல்லாமே 1% ஈச் வந்து ஏறிட்டாங்க. நிஃப்டி ஆட்டோ வந்து 1.8% வந்து ஏறிட்டாங்க. இதை லீட் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தா M&M, எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அப்லோ டயர்ஸ். பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டோகார்ப் அண்ட் மாருதி சுசுகி இவங்க எல்லாமே பிட்வீன் 0.9% and 2% வந்து ஏறி இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 1,071 வர்த்தான ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து இன்னைக்கு அக்வயர் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 1,429 crore வர்த்தான ஷேர்ஸை வந்து இன்னைக்கு வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டே ஃபோக்கஸ்டு ஸ்டாக் நியூஸ். இதுல மணப்புரம் ஃபினான்ஸ் இவங்க வந்து 2% வந்து ஏறி இருக்காங்க. இதுக்கப்புறம்னு பார்த்தா அவங்களுடைய ஆர்ம் வந்து SBI கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கிட்டாங்க. இதுக்குலாம் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்க வந்து லான்ச் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இவங்க இந்த ஷேர்ஸ் வந்து 4% வந்து ஏறிட்டு அவங்களோட ஃப்ரெஷ் ரெக்கார்ட் ஹையை அவங்க டச் பண்ணாங்க. எதுக்கப்புறம்னு பார்த்தா அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய காம்பாக்ட் SUV XUV 3XO அப்படின்னு வெஹிக்கல். இது வந்து அக்ரெசிவ் ஸ்டார்டிங் பிரைஸ் ஆஃப் 7.49 lakhல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யாருக்கெல்லாம் காம்பீட்டிங்கா இருக்கும்னு பார்த்தா மாருதி சுசுகி, டாடா நெக்ஸான் அண்ட் ஹுண்டாய் வென்யூக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இவங்க வந்து 20% வந்து அப்பர் சர்க்கியூட்ல வந்து லாக் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கப்புறம் பார்த்தா அவங்களோட குவார்டர்லி ப்ராஃபிட் வந்து 4 times வந்து ஏறி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதானி டோட்டல் கேஸ் இவங்க வந்து இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஃபோர்த் குவார்டர் ரிசல்ட்ஸை வந்து அவங்களுடைய கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 71% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ரெவென்யூ வந்து 1,258 crore இருந்திருக்கு Q4லன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்றப்போ ஸ்லைட்லி வந்து இன்க்ரீஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய எபிட்டாவும் பாத்தீங்கன்னா Q4ல வந்து எவ்வளவு இருந்திருக்குன்னா 305 crore இருந்திருக்கு. இயர் அண்ட் இயர் கம்பேர் பண்றப்போ 49% இன்க்ரீஸ். தேங்க்யூ சோ மச் ஃபார் லிசனிங் மீ. ஹேவ் அ கிரேட் டைம்.